ரைட். மாடர்ன் இந்தியா, நவீன கால இந்தியா. அவுட்லைன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். கடைசி யாரை விட்டோம்? விடிவெல் இந்தியாவில் யாரை விட்டீங்க? முகலாயர்கள். முகலாயரில் அவுரங்கசீப் இறந்துருவார். ஜஹாங்கீரா அவரே விட்டோம். அதுக்கப்புறம் அவங்க பையன் வந்து பேரனே வந்துட்டார், அவுரங்கசீப். அவர் தான் கடைசி சிறந்த அரசர். ஆனால் அவுரங்கசீப் இருக்கிறப்பயே வந்து பர்மிஷன்லாம் வாங்குவாங்க. 1498 இங்கே வந்து இறங்குவாங்க. இங்கே அந்த மேப்பு. போனதிலே சொல்லியிருப்போம், நவீன கால இந்திய வரலாறுல மாடர்ன் இந்தியா. ஐரோப்பியர்கள் வருகை, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்தது 1498. போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, முதல்ல வந்தவங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வரலையா அப்படின்னாக்க இல்லை. வரலாற்றுக்கு நம்ம சிந்து சமவெளி மக்களை யூரோப் கூட தொடர்பில் இருந்திருக்காங்க. நம்ம கீழடி மக்கள் யூரோப்பில் தொடர்பில் இருந்திருக்காங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து தொடர்பில் இருந்திருக்காங்க. அது இந்த ரூட்டு. அப்போ அவங்களுக்கு வழி தெரியல. இந்த ரூட்டு, இது ஒரு ரூட்டு, சில்க் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து மத்திய ஆசியா வழியாக வந்து சீனா வரைக்கும் போகும். சீனாவிலேருந்து பட்டு வந்து ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க அங்கே. அந்த ரூட்லேயே மற்ற பொருள் நம்ம ஊரில் இருந்தெல்லாம் மிளகு கிழகு எல்லாம் ஏற்றுமதி பண்ணுவாங்க. இங்கே இன்னொரு ரூட்டு இது வழியாக போகலாம். பெர்சியன் கல்ஃப்னு சொல்லுவாங்க இது. அடுத்து ரெட் சி வழியாக போகலாம். 3 ரூட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டே 2 ரூட்டு கட் ஆயிரும். அப்புறம் 1400, அதாவது 15ஆம் நூற்றாண்டுகளில் 15th century ADயில் இந்த துருக்கி வந்துட்டு ஒட்டாமன் எம்பரர் அவர் கட்டுப்பாட்டுக்கு போயிடும். அவர் இந்த ஏரியாவுக்குலாம் ராஜா அவர் தான் இது வரைக்கும். அவர் வரி வந்துட்டு இப்போ ட்ரம்ப் 100% போடுறதுக்கே அலறோம். அப்போ 1000%லாம் போடுவாராம்மா அவர் டேக்ஸு. ₹1 பொருள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா டேக்ஸ் மட்டும் 1000 ரூபா கட்டணும். 1000 ரூபாயா? 10 மடங்கு 10 ரூபா கட்டணும். அப்படி வச்சுக்கோங்க. 10 ரூபா டேக்ஸ். ₹1 பொருளுக்கு 10 ரூபா டேக்ஸ் கட்டணும். 1000 ரூபாயில் 10 ரூபா கட்டணும். அப்போ இங்கேருந்து பொருள் மெயினாக அந்த ஸ்பைசஸ் இருக்குல்ல, அது போகணும். அங்கே அதெல்லாம் விளையாது. அதுமாதிரி பருத்தி அங்கே விளையாது. சில்க்கு பட்டும் கிடைக்காது அங்கே, முக்கியமான பொருள். அப்புறம் மிளகு இல்லாமல் அவன் ஒன்றுமே பண்ண மாட்டான். அவன் குளிர் பிரதேசம், ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். மீட்டு சாப்பிட்டே ஆகணும். மீட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னா என்ன பண்ணணும்? மிளகு இருந்தால் தான். அது உப்பு கூட அங்கே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் அங்கே இருந்தால் போய் ஆகணும். அப்போ எல்லா சாப்பாட்டுக்கும் பிரச்சனை, வடிவேல் சொல்கிற மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு பிரச்சனை, எல்லாத்துக்கும் பிரச்சனை. அப்போ என்னடா பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் போர்ச்சுகீசியர் இங்கே இருக்காங்க. ஜாகிரபிக்கல் ரீசன்லாம் நிறையா இருக்குது. நிறையா நாடு இருந்திருக்கும். அவன்லாம் வந்துருக்க மாட்டான். போர்ச்சுகீசியர் தான் ஃபஸ்ட்டு வருவான். அங்கே உள்ள ராஜாவே ஃபன் பண்ணி இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிங்க, எப்படி இந்த ரூட்டில் இல்லாமல் வேறு ரூட்டில், ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்குள்ள. ஆனால் இவ்வளோ தூரம் ஆப்பிரிக்கா இருக்கணும்னு தெரியாது அவங்களுக்கு. இந்த இப்படியே போனோம்னாக்கா இதோட தென்கோடி அரைஞ்சிட்டோம்னா அங்கேருந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு போனோம்னா என்ன ஆயிரும்? இந்தியாவுக்கு போயிடலான்னு ஒரு அனுமானம் அவங்களுக்கு. நிறையா ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் அப்போ கடலை பற்றிலாம் அவ்வளோவா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இந்த ஏரியாவில் அந்த ட்ரேடு விண்டெல்லாம் பார்த்தோம்ல, ஜாகிரஃபியில் பார்க்காதவங்க பார்ப்போம். அதை வச்சு போயிட்டு இருந்தானுங்க ஆயிரக்கணக்கான வருஷமாக. ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி போகும்பொழுது தான் என்ன ஆகுது? ஒருத்தன் போய் இங்கே இறங்கிடுவான். அவன் தான் கொலம்பஸ்.
பாய்மர படகு தான் அப்போலாம், மோட்டார்லாம் இல்லை. காற்று இழுத்துட்டு போகும், இழுத்துட்டு போய் அங்கே விட்டுருச்சு பாருங்கள். நம்மளும் அவனும் ஒரே லேட்டிடியூடில் இருப்போம். பார்க்குறதுக்கு நம்மளை மாதிரியே இருக்கிறான். முக வெட்டிலேருந்து, கலர்லேருந்து, ஸ்கின்னு கலர்லேருந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. எது இது ஓ இதானா இந்தியானா அவர் நினச்சிக்கிறாரு. ஆனால் அது இந்தியா கிடையாது. அதனால அதுக்கு பேர் வெஸ்ட் இண்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. மேற்கு இந்திய தீவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா யாருக்குமே தோணலையா வெஸ்ட் இண்டீஸ்ன்றான் ஏன்டா அப்படின்னு? இந்தியா கடல் வழி கண்டுபிடிக்கும்போது அங்கே போய் இறங்கிறான், அதை இந்தியான்னு நம்புகிறான். ஸோ அவங்கள வெஸ்ட் இண்டீஸ்னு பேர் வச்சுட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் இருக்கா பேர்? இந்த கியூபா அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே தான் இருக்குது. யார் அவர்? கொலம்பஸ். பாட்டிலே வரும் பாருங்க, கொலம்பஸ் சிட்டா சிறுதீவு தான். அப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் ஏதாவது லேண்ட் இருக்கான்னு தேடும்போது தான் இதெல்லாம் இருக்குது, கிடைக்கிது. அந்த நாட்டை பிடிச்சி இந்த யூரோப்பியன்ஸ்லாம் அங்கே போய் குடியேறி, அதான் யூஎஸ்ஏ கனடாலாம் வந்தது. ட்ரம்ப்லாம் அந்த நாட்டுக்காரன் இல்லை, அந்த நாட்டு பூர்வக்குடி மக்கள் இருக்காங்க. அதெல்லாம் சரி, அந்த கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அப்புறமா பார்த்தலோமியா டயஸ் அப்படிங்கிறவர், நம்ம ஏன் நடுக்கடலுக்கு போகணும்? அப்போ தான் இழுத்துட்டு போயிடுது. ஸோ அந்த கடல் கரையை ஒட்டியே வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவார். சரியா? ஒட்டியே வந்துடுவார் கடைசி வரைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க. இவங்க வரலாறுலாம் எப்பயுமே ரெக்கார்டு பண்ணுவானுங்க. இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் நிறைய இங்கிலீஷ் படம்லாம் வரும். கடற்கரை ஓரமாக போவானுங்க, உள்ளே தீவு இருக்குது, லேண்டுக்கு போவான், அங்கே உள்ள மக்கள் அடித்து துரத்துவாங்க, அவங்க கூட சண்டை போடுறது, அந்த மாதிரி இங்கிலீஷ் படம்லாம் நிறையா இருக்கும் பார்த்தீங்கன்னா. சரி, அவர் வந்துடுவார். வந்து தென்கோடி அடைஞ்சிட்டார். இதுதான் தென்கோடி. அவங்க நினச்ச மாதிரியே ஆப்பிரிக்காவுடைய தென்கோடி அடைஞ்சாச்சு. இப்போ இங்கேருந்து என்ன பண்ணோம்? நார்த் ஈஸ்ட் போனோன்னா இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படும். சரியா? அதனால தான் அதுக்கு பேர் நன்னம்பிக்கை முனை, கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு. இன்னொன்று, இவங்க இங்கே போய் இறங்கினதுனால என்ன ஆகுனாக்கா, இறங்கினப்போ பயங்கர புயல் அடிக்கும். புயல் அடித்த உடனே எப்படியும் டிசம்பர் அந்த மாதிரி டைமாக இருக்கும். அங்கே டிசம்பரில் சதர்ன் ஹெமிஸ்பியரில் தென்னரைக்கோளம். ஸோ புயல் அடிக்கும். ஜியாகிரஃபி முடித்தவங்க அதோட லிங்க் பண்ணிக்கோங்க, முடிக்காத வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். புயல் அடிக்குது. ஸோ அதுவும் ஒரு காரணம். சரி, போயிட்டு அடுத்த ட்ரிப் வரலான்ட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ இதுக்கு 2 பேர், கேப் ஆஃப் ஸ்ட்ரோமு, இன்னொன்று கேப் ஆஃப் குட் ஹோப், நன்னம்பிக்கை முனை அப்படின்னு பேர். அப்புறம் அடுத்தது அவர் கூட போயிருப்பார், வாஸ்கோ ட காமா, பார்த்தலோமியா டயஸ் கூட போயிருப்பார். ஸோ அவர் தலைமையில் அவர் அனுப்பி வைக்கிறாங்க ஒரு டீமை. வராங்க, வந்து அடைஞ்சிட்றாங்க. அப்புறம் நேராக இப்படி வந்து இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. அவர் வந்து இறங்கின காலம் இது 1498. அதிலிருந்து இங்கே இந்தியாவிலலாம் பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் விற்கிறது. யார் விற்றுக்கிட்டு இருக்கா? போர்ச்சுகீசியர். ஒரு 100 வருஷத்துக்கு அவன் தான் யாரும் அசிக்க முடியாது. ஆதித்யா ஒன்று யாரும் அடிச்சிக்க முடியாதுன்னு விளம்பரத்துக்கு வருதில்ல, அது மாதிரி 100 வருஷத்துக்கு இவனுங்க தான், போர்ச்சுகீசியர் தான். அதுக்கப்புறம் 600களில் என்ன பண்ணுவாங்க? டச்சுக்காரன், டச்சு நாடுனா நெதர்லாந்து. அவன் இங்கே இருப்போம், இங்கே வரும் நெதர்லாந்து. அவன் அப்படியே வருவான். இது ரூட். அவன் அங்கேருந்து வரணும். அப்படி வந்து இந்தியாவில் 1600களில் அவன் இந்தியாவிலேருந்து வியாபாரம் செய்ய ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் 3ஆவது வந்தவன் யார்? இங்கிலீஷ்காரன் இவன் இந்த இங்கிலீஷ் மொழி வச்சு தான் பிரிச்சுருக்காங்க அவங்க நாடெல்லாம். அவன் வருவான் 3ஆவது. கேட்பாங்க, இந்த ஆர்டர்லாம் கேட்பான். ஆர்டரில் எழுது, யார் முதல்ல வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஆர்டரில் எழுதுமா. 4 மாற்றி கொடுத்துருப்பான். எப்படி வேணாலும் கேட்பாங்க. இயரை கேட்பான் ஸ்பெசிஃபிக்காக. புக்கில் உள்ளதை பார்த்துக்கங்க, இந்த இயர் வேண்டாம். அவன் கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து எல்லாமே இருந்துச்சு பார்த்ததில். அவன் வருவான். அதுக்கப்புறம் டென்மார்க் நாட்டுக்காரன் அவன் வருவான். அப்புறம் கடைசியாக ஃப்ரெஞ்சுக்காரன் வருவான். 1664 தான் கடைசியாக வருவான் ஃப்ரெஞ்சுக்காரன். வந்து வியாபாரம் செய்வானுங்க. வியாபாரம் செய்கிற இடத்துல என்ன இருக்கும்? போட்டி பொறாமலாம் இருக்கும்ல, அவனுங்களுக்குள்ள போட்டி நடக்கும். போர்ச்சுகீசியர் ஒரு ஸ்டேஜில் ஆஃப் ஆயிடுவான். என்னை ஆளை விடுங்கடான்ட்டு இந்த மும்பை, சரியா, இந்த கேரளா கடற்கரை ஓரம் இருக்குல்ல, மேற்கு கடற்கரை, அங்கே உள்ள லேண்டை மட்டும் வச்சுக்கிட்டு டையூ டாமன், சரியா, மும்பை, தாதரா நாகர் ஹவேலி, இந்த இடத்த மட்டும் வச்சுக்கிட்டு அவன் பேசாமல் ஆஃப் ஆயிடுவான். அவ்வளோதான். ஆனால் அப்பையிலேருந்தே. அப்புறம் டேனிஸு டச்சுக்காரெல்லாம் விட்டுட்டு இங்கே இருக்கிற லேண்டை விட்டுட்டு ஓடி போயிடுவான். இங்கிலீஷ்காரன் கூட பிரச்சனை அந்த மாதிரிலாம். அப்போ ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு இங்கிலீஷ்காரனுக்கு நடுவில் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு போட்டி நடக்கும். அந்த மாதிரி போட்டி நடக்கும். அப்படி ஃப்ரெஞ்சுக்காரனுக்கும்
இங்கிலீஷ்காரனுக்கு நடுவில் இந்தியாவில் வந்து 3 போர் நடக்கும். எத்தனை போர்? 3. அந்த ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு இவனுக்கு நடுவில் நடந்த போர்கள் அதெல்லாம் கர்நாடிக் வாரும்பாங்க. சரியா? அதுக்கு என்ன காரணம் ஏது அப்படின்ட்டு நாளைக்கு பார்ப்போம். கர்நாடக போர்கள். நீங்கள் எத்தனை மணிக்குமா கிளாஸ் உங்களுக்கு? இன்னைக்கு இல்லையா? சரி. கர்நாடக போர்கள் யார் யாருக்கு நடுவில் நடக்குது? இங்கிலீஷ்காரனுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரனுக்கும் நடுவில் நடக்கிறது. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு ஒரு 3 போர் நடக்கும். அந்த போருக்கு பேர் என்னது? கர்நாடக போர்கள், கர்நாடிக் வார். அதில் ஃபஸ்ட்டில் வந்து இவன் தான் ஜெயிப்பான், ஃப்ரெஞ்சுக்காரன் ஜெயிப்பான் ஃபஸ்ட்டு. அப்புறம் போக போக கடைசி போரெல்லாம் ஃப்ரெஞ்சுக்காரன் அவுட் ஆகி இங்கிலீஷ்காரன் ஜெயிப்பான். அதோட ஃப்ரெஞ்சுக்காரனும் ஆஃப் ஆயிடுவாங்க இந்தியாவில். சரியா? அப்போது டாமினண்ட்டாக யார் வந்துட்டா? இங்கிலீஷ்காரன் வந்துடுவான். இங்கிலீஷ்காரன் வந்த உடனே ஃப்ரெஞ்சுக்காரன் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கிறப்போ இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணுவான்? இங்கே வங்காளத்தை மறைமுகமாக அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவான். வங்காளத்தில் நவாப் இருப்பாங்க, அவனுக்கு இவனுக்கு சண்டை நடந்து அங்கே குட்டையை குழப்பி விட்டு அங்கே டம்மியாக ஒரு ராஜாவை இவன் யார் நினைக்கிறான்னு அவனை ராஜாவை கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. இங்கிலீஷ்காரன் யார் நினைக்கிறான்னு அவன் ராஜா. அப்படி முதல் போர் எது சார்னா பிளாசி போர். என்னது? பிளாசியா பக்சார் போரா? பிளாசி போர் வருஷம் என்ன? 1057. 57. ரைட். அதாவது என்ன நடக்குன்னா டீட்டெயிலாம் அப்புறம் சொல்கிறேன். இது ஒரு போர். மறைமுகமாக பிளாசி போருக்கு அப்புறம் அயோத்தி நவாப்னா ராஜா. வங்காளத்தில் ராஜாவை யார் உட்கார வைக்கிறா? இங்கிலீஷ்காரன் யாரை கையை காட்டுறான்னா அவன் தான் அங்கே ராஜா. அப்படி உட்கார வச்சுருப்பானுங்க. அப்புறம் திரும்ப ஒரு போர் நடக்கும். வங்காள நவாப்பு, அயோத்தி நவாப்பு, டெல்லி முகலாயர்கள், இவங்க 3 பேர் கூட்டுப்படை சேர்ந்து இங்கிலீஷ்காரனை கூட சண்டை போடுவாங்க. அதுக்கு பேர் தானே இது பக்சார் போர். முக்கியமான வருஷம் 1764. வெரி குட். பக்சார் போர். இந்தியாவில் முக்கியமான 3 படை சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. அவங்கள இங்கிலீஷ் படை ஜெயிச்சிடும். ஜெயிச்சதோடு மட்டும் இல்லாமல் பிளாசி போர் முடிவில் என்ன பண்ணியிருப்பாங்க? மறைமுகமாக ராஜாவே இவன் சொல்கிறான் ராஜாவாக இருப்பான். ஒரு குறிப்பிட்ட லேண்டெலாம் என்கிட்ட கொடுத்துரு, இந்த ஏரியாவுக்கு நான் தான் ராஜா அப்படின்னு யார் வாங்கிக்குவா? இங்கிலீஷ்காரன் வாங்கிக்குவான். அன்னையிலேருந்து தான் என்னது நவீன கால இந்தியா வரலாறு தொடங்குது. இன்னையிலேருந்து தான் நவீன கால இந்தியா வருது. எந்த நூற்றாண்டு? 18ஆம் நூற்றாண்டு. எங்கள் இளவரசன் வீடியோ போய் பார்த்துருங்க, எல்லாம் புரியாது. பக்சார். இதிலிருந்து நேரடியாக இந்திய நிலப்பரப்பை பிரிட்டிஷ்காரன் அவன் கண்ட்ரோலுக்கு வருவான். பிரிட்டிஷ்காரனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கிடையாது, அங்கேருந்து வந்த ஒரு கம்பெனி. பிரிட்டிஷ்காரன் 1614 வந்து இந்தியாவில் வந்து ஆரம்பிப்பாங்க. 1600 அங்கே ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. இப்போ நம்ம ஊரில் அதானி கம்பெனி, அம்பானி கம்பெனி இருக்குல்ல, ரிலையன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க, அது ஒரு கம்பெனி, அவ்வளோதான். இப்போ ரிலையன்ஸ் என்ன பண்ணுறான்? ஆப்பிரிக்காவில் போய் பொருளை வாங்கிட்டு வந்து இந்தியாவில் விற்கிறதுக்காக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த ரிலையன்ஸ் கம்பெனிக்காரன் ஆப்பிரிக்காவை பிடிச்சிக்கிட்டான். அப்படி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நம்மளை பிடிக்கல, சரியா? அவன் அங்கே ஆரம்பித்த ரிலையன்ஸ் கம்பெனி மாதிரி அங்கே ஒரு கம்பெனி, அவன் வியாபாரம் செய்கிறதுக்காக வரான். இந்திய நிலப்பகுதியை பிடிக்கிறான். ஃபஸ்ட் இந்த ஏரியாவை பிடிச்சி அந்த ஏரியாவுக்கு அவன் தான் வரி வசூலிக்கிறான். அரசாங்கம் செய்கிற வேலையில் அவன் செய்கிறான். அந்த கம்பெனி பேர் என்னது? ஆங்கில கிழக்கிந்திய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. கேட்பாங்க நேரடியாக இந்த ஆங்கிலேயர்கள் இந்திய நிலப்பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்த ஆண்டு எது, எந்த போருக்கு பின்னாடி எல்லாம் கேட்பாங்க. எந்த போர்? பக்சார் போர். பட் அதுக்கு அடித்தளம் இட்டது எது? பிளாசி போர்.
நேரடியாக கட்டுப்பாடு வந்துச்சா. இப்போ உலகத்துலேயே வளமான லேண்ட் இந்த இடம் தான். அப்போது விவசாயம் ஏகப்பட்டது நடக்குது. வரியாக வந்துட்டு மக்கள் அந்த நெல் இதை தான் கொடுப்பாங்க. இப்போ அதிக வரி கிடைக்கிது இவங்களுக்கு. அந்த வரியை வச்சுட்டு என்ன பண்ணுவானுங்க இவனுங்க, மற்ற எல்லாம் ஏகப்பட்ட சிற்றரசர் இருப்பாங்க, ஆயிரக்கணக்கான சிற்றரசர், அவன் எல்லாத்தையும் இவனுக்கு நேரடியாக கட்டுப்பாட்டு கொண்டு வருவாங்க. ஒன்று அந்த ராஜா அடித்து தூக்கிட்டு இவனே அந்த லேண்ட் எடுத்துக்குவான், அல்லது அந்த ராஜா டம்மியாக உட்கார வச்சுட்டு பிரிட்டிஷ்காரன் சொல்கிறத அந்த ராஜா கேட்பான். அப்படி தான் அப்படியே ஒருங்கிணைப்பாங்க. 1764 பிரிட்டிஷ் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆட்சி இந்தியாவில் நடக்குது. 1764 1858 வரைக்கும் இந்தியாவில் யாரோட ஆட்சி நடக்குது? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆட்சி. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிடையாது. 57 ஒரு கலவரம் நடக்கும் இந்தியாவில். அது வரைக்கும் இப்போ ரிலையன்ஸ் கம்பெனிக்காரன் ஆப்பிரிக்காவில் போய் நாட்டை பிடிச்சி கொள்ளையடிச்சிக்கிட்டே இருக்கிறான். நம்ம ஊரில் மற்ற பணக்காரன்லாம் இருப்பான்ல, அதானி குரூப்பு, டாட்டா குரூப்பு, பிர்லா குரூப்பு, அவனுங்களாம் என்ன பண்ணுவானுங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் டார்ச்சர் பண்ணுவானுங்க. யோ அங்கே போய் கொள்ளையடிக்கிறேன் எனக்கு கூடியா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அதே மாதிரி இங்கே இவனுக்கு பண்ணுற சேட்டையெல்லாம் போய் அவங்க ஊரில் உள்ள மற்ற கம்பெனிலாம் இருக்கால, அவன் போய் ராணிக்கிட்ட என்னம்மா இப்படி பண்ணுறான், நம்ம பேரெலாம் கெடுக்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. இருப்பா பார்க்கலாம் வெயிட் பண்ணின்னு சொல்லிகிட்டே வருவாங்க. எப்போயிலேருந்து 64 58. 57 ஒரு கலவரம் நடக்கும் வட இந்தியாவில். முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லுவாங்க, சரியா, சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நடக்கும், வட இந்தியா ஃபுல்லாக நடக்கும். இதை சாக்கா வச்சு இனிமேல் இந்தியாவில் வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அரசாங்கத்தை நடத்தாது. நல்லா புரிஞ்சிட்டு வரணும் கதையை. அரசாங்கம்னா என்ன பண்ணுறது, வரி வசூலிக்கிறது, மக்களுக்கான திட்டங்களை போடுறது பண்ணுறாங்களா. இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கல, அந்த மாதிரி பண்ணணும். அந்த வேலையை இனிமேலாம் நாங்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே பண்ணுவோம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நீ பிஸ்னஸ் மட்டும் பண்ணிக்க, இந்தியாவில் பொருள் வாங்கிட்டு வந்து விற்கிற வேலையை மட்டும் பார்த்து. அப்போ 58க்கு அப்புறம் என்னவா மாறிடும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட டேரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அங்கே பார்லிமெண்ட்டில் நமக்காக சட்டம் போடுவாங்க பிரிட்டிஷில். அந்த சட்டத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒருத்தரை தலைவராக போட்டு வச்சுருப்பாங்க, வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு, ஏஜெண்ட்டு. வைஸ்ராய் அப்படின்னா ராணியோட பிரதிநிதி அப்படின்னு அர்த்தம். ராணியின் பிரதிநிதி. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் சட்டத்தை போட்டு கொடுப்பான், அந்த சட்டத்தை இங்கே அனுப்பி வைப்பாங்க. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு இந்த வைஸ்ராய் இங்கே செயல்படுவார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்லிமெண்ட்டுக்குள்ள இங்கே போடுறோம்ல சட்டம், அந்த சட்டத்தை உருவாக்கி பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுப்போம், அவர் ஆட்சி செய்வார். இது மாதிரி அப்போ அங்கே சட்டம் போடுவாங்க, எங்கே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில். அந்த சட்டத்தை எடுத்து வைஸ்ராய்கிட்ட கொடுத்துருவாங்க, அவர் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு இங்கே ஆட்சி செய்யணும். எதுலேருந்து எது வரைக்கும், 1858 1947 வரைக்கும். இந்தியாவோட தலைவருக்கு பேர் யார், வைஸ்ராய். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல 64 1764 1858 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி செஞ்சான்ல, அப்போ இந்தியாவுக்கு ஒருத்தன் ஹெட் இருப்பான்ல, அவனுக்கு பேர் என்ன சார், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு ஃபஸ்ட்டு பேர். இந்த வைஸ்ராய் இருக்கான்ல, அதுக்கு பழைய பேர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். அப்புறம் மாறும், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாறும், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதாவது வங்காள தலைமை ஆளுநர் தமிழில். வங்காள யார் அவங்க, இந்தியாவில் அவன் தான் ஹெட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு, வங்காள தலைமை ஆளுநர். இவன் ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ஆள் கிடையாது, யாரோட ஆள், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆள். எப்போ தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போகும், 1858 தான் போகும். அதுக்கு முன்னாடி 2 பேர், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் 1831 வரைக்கும்.
அதுக்கப்புறம் 1831 இந்த பேர் 1858 வரைக்கும் என்ன பேர்? இந்திய தலைமை ஆளுநர். இந்த வரலாறை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ உள்ள கவர்னரோட வேலை, பிரசிடெண்ட் யார், பிரைம் மினிஸ்டர் யார், இந்த மாதிரி நிறைய கதையை அப்புறம் தான் புரியும். இதே தெரியாமல் உட்காந்து டிவியில் அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறானுங்க. இந்திய தலைமை ஆளுநர் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் என்ன, அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவனே பிடிங்கிக்கிட்டான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்டேருந்து கவர்மெண்ட் செய்கிற வேலையெல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே பிடிஞ்சிக்கிச்சு. அப்போலேருந்து அந்த இந்தியாவுக்கான தலைவருக்கு பேர் என்னது? வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, இந்திய ராணியோட பிரதிநிதி. தமிழ்லேயும் அப்படியே போட்டிருப்பாங்க, இந்திய வைஸ்ராய், இந்திய வைஸ்ராய். இதில் நிறையா வேலை நடக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் என்ன புக்கில் உள்ளதை பார்த்துக்குவோம். நல்லது இருக்கும், கெட்டதும் இருக்கும். மெயினாக அங்கே பொருளாதாரம்னா என்னது? அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்துகிறாங்களா? ஆமாம், நாடு முழுவதும் ஒரே அரசாங்கத்துக்கு கீழே வருது. அப்போ தான் வருது முதல்ல ஒரே சட்டம், நாடு முழுவதும் எல்லாம் ஒரே இதாக வருது. அதுக்கு முன்னாடி கூட அசோகர் காலத்தில், அலாவுதீன் கில்ஜி, அப்புறம் யார், அவுரங்கசீப் காலத்தில் பெரிய நாடு உருவாகிருக்கும். அப்போ கூட உள்ளூர் விஷயத்தில் ராஜா தலையிட மாட்டார். இங்கிலீஷ்காரன் வந்ததுக்கப்புறம் தான் என்னது, நாடு முழுவதுக்கு ஒரே சட்டம். பீகாரில் என்ன சட்டமோ அதே சட்டம் தான் என்ன இருக்குது சேலத்துலேயும். அப்படி கொண்டு வந்ததே இவங்க தான். அப்போ ஒரே நாடாக மாறுது. அப்போ நிறைய வேலை செஞ்சுருப்பாங்க. இப்போ பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னே வச்சுக்கோங்க, நிறைய டேம்லாம் கட்டுவாங்க. பிரிட்டிஷ்காரன் பீரியடில் தான் நிறைய டேம் கட்டியிருப்பாங்க. அப்புறம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் டேம் கட்டுறாங்க. எந்த 5 ஆண்டு திட்ட காலம்? முதல் 5 ஆண்டு திட்ட காலம். முதல் 5 ஆண்டு திட்ட காலத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம்? வேளாண்மைக்கு. நிறைய பேர்த்துக்கு சாப்பாடு போடணும். 30 கோடி பேர் இருந்தோம் சுதந்திரம் அடையும் பொழுது. அப்போ 30 கோடி பேர்த்துக்கே சாப்பாடு இல்லாமல் இருந்தோம். இப்போ எத்தனை கோடி பேர் இருக்கோம்? 140 வந்துருச்சு. 140 கோடி பேர். எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்கிதுல்ல. அதுக்கு முதல் 5 ஆண்டு திட்ட காலம்லாம் காரணம். சரி, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். ரைட். இப்போ இங்கே பிரிட்டிஷ்காரன் பீரியடுக்கு டேமு கட்டுவான், அப்புறம் ரயில்வே ட்ராக்கு போடுவான், போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டுட்டு வருவான், ரோடெல்லாம் போடுவானுங்க. இப்போ நம்ம மாறணும்ல, அதெல்லாம் அந்த பீரியடில் நடக்கும். அப்புறம் இந்தியாவுக்கு வரலாறு எழுதுவாங்க. இவன் பீரியடில் தான் ஹிந்தின்ற மொழியை உருவாக்குவானுங்க. எல்லாம் இங்கிலீஷ்காரன் பண்ண வேலை. சொல்லுவேன்ல நான், இந்தின்னு ஒரு மொழி யாருக்குமே தாய்மொழியே கிடையாது இந்தியர்களுக்கு. வட இந்தியாவில் இருந்த மொழி எல்லாத்திலும் உள்ள வார்த்தையும் பொறுக்கி போட்டு புதுசாக ஒரு மொழி வருது. அதுதான் ஹிந்தின்னு அவன் இங்கிலீஷ்காரன் கொண்டுட்டு வரான். அது வரும். அப்புறம் இங்கே நிறைய மூட பழக்க வழக்கம் இருந்துச்சா? என்ன மூட பழக்க வழக்கம்? சதி. பிந்தைய வேத கால இந்தியாவில் உருவாயிருக்கும். சதி பார்த்தோம்ல, வீட்டுக்காரன் செத்து போயிட்டானா கையை காலை தூக்கி அவனை எரிக்கும் போது தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு எதிராக சட்டம் கொண்டு வராங்க. குழந்தை திருமணம், சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுருவானுங்க. அதுக்கு எதிராக சட்டம் கொண்டு வராங்க. அப்புறம் விதவைன்ற கான்செப்ட்டு, நீ புருஷனோட இதில் விழுந்து செத்துப்போ, அது ஒன்று. அல்லது என்ன பண்ணு, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது. உன்னை மொட்டை அடித்து பெண்களுக்கு, வீட்டுக்காரன் இறந்து போயிட்டானா பெண்களுக்கு மட்டும்தான் அந்த கொடுமை. மொட்டை அடித்து வெள்ளை சேலை கட்டி தனியாக ரூமில் அடைச்சி வச்சுருவானுங்க. அதுக்கு அந்த பிள்ளை செத்தே போயிடலாம், எங்கேயும் வெளியில் வரக்கூடாது. இப்போ கூட இருக்குமே அந்த கான்செப்ட்லாம் கிராமத்தில். தாலி வறுத்த உள்ளே விட மாட்டாங்க, ஏதாவது நல்ல காரியத்துக்கெலாம் விட மாட்டாங்க. இப்போ வரைக்குமே இருக்குது. அப்படின்னா பார்த்துக்கோங்க அந்த கொடுமை. அப்போ விதவை அந்த கான்செப்ட் இருந்துச்சு. திருமணம் செஞ்சக்கூடாது. ஆனால் ஆம்பளை அப்படி கிடையாது. பொண்டாட்டி செத்தா அடுத்த நாளே கல்யாணம் பண்ணிடுவானுங்க. ஆனால் லேடிஸே இருக்கணும். அது அப்புறம் கல்வி, பொது கல்வி இருக்குல்ல, இவன் தான் கொண்டு வரான் இங்கிலீஷ்காரன். அந்த விதவை திருமணம் இருந்தது, இவன் தடை போடுறான். இங்கிலீஷ்காரன் வந்து தடை போடுறான். குழந்தை திருமணம் இருந்தது, குழந்தை திருமணம் பண்ணாதான்னு தடை போடுறான் இங்கிலீஷ்காரன். சதி ஒழிக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வரான் இங்கிலீஷ்காரன் பீரியடில் தான் நடக்கும். அடுத்து தேவதாசி முறைன்னு ஒன்று இருக்கும் தமிழ்நாட்டில். மெயின் அந்த கோயிலெல்லாம் கொண்டு போய் பொட்டு கட்டி வயசுக்கு அந்த பிள்ளையை தள்ளி விட்ருவானுங்க. அது அங்கேயே உட்காந்துட்டு அது போய் இப்போ நீங்களே படித்து பாருங்க, அது ஒரு கேவலமானது. அது பிரிட்டிஷ்காரன் பீரியடில். ஆனால் நம்மளும் கொண்டு வருவாங்க. நீதி கட்சி தான் அதுக்கு ஸ்டெப் எடுக்கும். அது நீதி கட்சியில் மெயினாக அந்த இவங்க
யார்? முத்துலட்சுமி ரெட்டி அவங்களாம் அந்த கொடுமை. அப்புறம் நரபலி கொடுக்கறது இதெல்லாம் இருந்திருக்கு இந்தியாவில். இன்னும் இருக்குது பாருங்கள். ஆந்திராவில் பாருங்கள், ப்ரொஃபஸருங்க 2 பேர் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பொண்ணுங்க 2 பேர்த்தையும் நரபலி கொடுத்துருச்சுங்க. பார்த்தீங்களா நியூஸில்? இப்போ வரைக்குமே இருக்குது. இத்தனைக்கு ப்ரொஃபஸருங்க அதுங்க 2ம். என்னத்த ப்ரொஃபஸராக இருந்து என்னங்க மனப்பாடம் பண்ணி வந்த குரூப்புங்க எல்லாம். அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் தடை செய்கிறானுங்க. இதெல்லாம் யார் பண்ணுறா? இங்கிலீஷ். அதேமாதிரி கல்வி, எல்லோருலாம் ஸ்கூலுக்கு போக முடியாது. பிராமண வீட்டு பசங்க நல்லா வார்த்தையை கவனிக்கணும். பொண்ணுங்க கிடையாது. அப்பா பையனுக்கு மந்திரம் கற்றுக் கொடுப்பான், அவ்வளோதான். படிப்புனா நீங்கள் பெருசாக ஆராய்ச்சி அறிவியல் அதெல்லாம் கிடையாது. அவன் ஒரு செட் ஆஃப் மந்திரம் இருக்கும், அதை ஓதுவான், அதை ஓத கற்றுக் கொடுப்பான். அதுக்கு பேர் தான் கல்வி. குருகுல கல்வி வேணும். ஆச்சா பூச்சான்னு ஒரு கூமுட்டைங்க கத்திட்டு கிடக்குதுங்க. இப்போ அதுக்கு பேர். எல்லோரெல்லாம் போக முடியாது அங்கே குருகுலத்துக்கு. அங்கே வேதம் அதை தான் கற்றுக் கொடுப்பானுங்க. வேறு யாருமே கல்வி கற்றுக்க முடியாது. ராஜாவா ஒன்றும் வில் வித்து அந்த மாதிரி கற்றுக் கொடுப்பான். அப்புறம் வைசியம் இருக்கானா, அவனுக்கு கூட்டல் கழித்தல் கற்றுக் கொடுப்பான், அவ்வளோதான். சூத்திரன் அவனுக்குமே எதுவுமே கற்றுக் கொடுக்க மாட்டான். ராஜா யார்? சத்திரியன். அவனுக்கு வில் வித்து அம்பு அது மட்டும் கற்றுக் கொடுப்பான், அவ்வளோதான். அதேமாரி நீ போய் கற்றுக்கினா அவ்வளோதான், அவனுக்கு சாபம் விட்டுருவான். மகாபாரதத்துலேயே இருக்கா? யார்? கர்ணன் போய் கற்றுக்குவானா? கற்றுக்கிட்டு அவ்வளோதான், நீ கடைசி காலத்தில் பழிக்காதுன்றான். அவன் உயிர் போகாமல் கிடக்கும். மாட்டிக்குவானா? மந்திரம் செல்லுபடியாகிறான்றான். அங்கே மகாபாரதத்தில் அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தில், அப்புறம் வேறு என்னது புராணங்களில் இதெல்லாமே சமூகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அதிலேயே சொல்லி கட்டமைச்சிட்டானுங்க. அதை பார்த்துட்டு மக்கள் என்ன பண்ண மாட்டான், அதையும் மீறி யோசிக்க மாட்டான், அடிமையாகவே இருப்பான். அப்போ கல்வி யாருக்கு மறுக்கப்படுது? அந்த 1.5% ஆண்களை தவிர எல்லாத்துக்கும் கல்வி இல்லை. அதை அடித்து விட்டு எல்லோரும் என்ன பண்ணுங்க, எல்லோரும் பொதுக்கல்வி கொண்டு வாடா, மதத்துக்கு அப்பாற்பட்டு கல்வி. இன்றைக்கி என்ன அறிவியல் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை கற்றுக்கூடுன்னு கொண்டு வருவான். யார் கொண்டு வருவா? இங்கிலீஷ்காரன். ஒருத்தங்க கத்திக்கிட்டு கிடக்கிறான், அவன் முன்னாடி ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு தெரியுது, இளைஞருக்கு பட்டாளம். அவனுக்கு மாக்கு மூக்குன்னு கத்துறான்ல, ஆனால் பொய், வாயை திறந்தா பொய். இங்கிலீஷ்காரன் அவனை படிக்க வச்சான்றான். ஆமாம். அப்போ எங்கள் ஔவையார் படிக்கலையா, ஆட்டுக்குடி படிக்கலையா, திருவள்ளுவர் படிக்கலையாம்மா? அதெல்லாம் அதுக்கு முன்னாடி. இந்த ஆரிய கூட்டம், அந்த ஆரிய விஷயம் உள்ளே பூதுறதுக்கு முன்னாடி அவங்களாம். அதுக்கப்புறம் டோட்டலாக கட்டு. 1500 2000 வருஷமாக சொல்லுவாங்க, நாலேஜ் இருக்கிறவன் சொல்லுவான். இது சாதாரண போராட்டம் இல்லை, ஆரிய திராவிட போராட்டம், 2000 வருஷ போராட்டம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்காத கட்சிக்காரனாக இருப்போம், உங்கள் அப்பா அம்மா ஏதோ சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்களோட சினிமாவில் வந்த தலைவர் அவருக்கு எதிராக இருந்திருப்பாங்க, அதனால் தப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. உடனே இவங்க என்ன நல்லது செஞ்சாலும் தப்புடா அப்படின்னு நம்ம கண்ணாடி போட்டுட்டு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு தான் உண்மையான வரலாறு என்ன பண்ண மாட்டேங்கிறானுங்க, படிக்க விட மாட்டேங்கிறானுங்க. இதுதான் உண்மையான வரலாறு. இதெல்லாம் சரி செய்ய. அதனால தான் இங்கிலீஷ்காரனை திட்டிகிட்டே இருக்கும் அந்த குரூப்பு. சங்கிமங்கி குரூப் இருக்குல்ல, யாருன்னு பாருங்கள், கண்டுபிடிங்க. கால்டு வெள்ள திட்டுவான், அவனை திட்டுவான். இங்கிலீஷ்காரன் வந்து தான் நம்மளெலாம் கெடுத்துட்டான், நம்மளுக்கு ஜாதி வந்துச்சு எல்லாம் சொல்லுவானுங்க. அப்புறம் அந்த சதி இருக்குல்ல சொல்லுவானுங்க, உடன்கட்டை ஏறுதல். இந்த இஸ்லாமியர் வந்தான்ல, வந்து நாட்டெல்லாம் பிடிச்சானுங்க. அப்போ ராஜா வீட்டு பெண்கள்லாம் போய் என்ன பண்ணானுங்க, கற்பழிச்சானுங்க இந்த இஸ்லாமியர்கள். ஸோ அந்த இஸ்லாமியர்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க, சிறையில் விழுந்து செத்து போனாங்கன்னு கதை விடுவானுங்க. அது வேறு, அதுக்கு பேர் ஜவுகர். அதுக்கு பேர் என்னது, ஜவஹர். அது வேறு, அது லேட்டஸ்ட்டாக வந்தது. லேட்டஸ்ட்டில் எப்பயுமே உள்ளது தான் அதெல்லாம். படம் பார்க்குறவங்க படம் இல்லை, ஒரு நாட்டை இன்னொரு நாடு போய் பிடிச்சா என்ன பண்ணுவான், அவங்க நாட்டு பெண்களை சும்மா விடுவானா? விட மாட்டானுங்க. இவனே காஞ்சி போய் கிடப்பான் மிலிட்ரிக்காரன். அவன் இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, சந்துவாக இருந்தாலும் சரி, பொந்துவாக இருந்தாலும் சரி, அதை தான் பண்ணுவானுங்க. புரிஞ்சுதா? சும்மா அவங்களுக்குள்ள கட்டுக்கதையை உருவாக்குறது அந்த மாதிரி. சரி, அப்படிலாம் கிடையாது. அதுக்கு பேர் ஜவஹர், அது கிடையாது. இந்த வரலாறு நமக்கு தெரியாத விளைவு, பொய்யா சொல்கிறானுங்க. இதான் உண்மையான வரலாறு. சரி, அப்போது இதெல்லாம் பண்ணுவாங்க.
நிறையா நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. சரி சார், இப்போ நான் சொன்னதெல்லாம் ப்ளஸ்ஸு இங்கிலீஷ்காரன். எதுக்கு சார் இதெல்லாம் பண்ணானுங்க? ரயில்வே ட்ராக்லாம் எதுக்கு சார் போட்டான்? எதுக்கு ரயில்வே ட்ராக் போடணும் நம்ம ஊருக்கு வந்து? ஆனால் ஒரு சில இதெல்லாம் நல்லாலாம் நடந்து. டேம்லாம் ஏன் சார் கட்டணும்? அங்கேருந்து பொருள் வருதா, கப்பல் வந்து இறங்கும், இறக்கியாச்சு, சென்னையில் வந்து இறக்கிடுவான் துறைமுகத்தில். அதை என்ன பண்ணும்? ஃபுல்லாக சேலம் வரைக்கும் வந்து சேல் பண்ணுமா? அப்போ என்ன பண்ணும்? போக்குவரத்து வசதி வேணும். அதுக்காக தான் ரயில்வே ட்ராக் போட்டான். டேம் கட்டினான் சார். எதுக்கு சார் டேம் கட்டினான்? அவன் ஊரில் நெய்யக்கூடிய துணி கொண்டு வந்து நம்மக்கிட்ட விற்கிறான். அந்த துணிக்கு ரா மெட்டீரியல் வேணுமா? பருத்தி அவங்க ஊரில் விளையுமான விளையாது, நம்ம ஊரில் தான் விளையும். பருத்தி விளையுன்னா என்ன பண்ணணும்? மழை ஒழுங்காக பெய்யணும். நம்ம ஊரில் மழை தெரியும் உங்களுக்கு. 2-3 மாதம் பெய்கிற மழையை தண்ணியை வச்சுட்டு நம்ம 12 மாதத்துக்கு விவசாயம் பண்ணணும். பெய்கிற தண்ணி டேரெக்டாக எங்கே போயிடும்? கடலில் போய் சேர்ந்துடும், பயன்படுத்த முடியாது. அப்போ தண்ணி என்ன பண்ணணும்? தேக்கி வைக்கணும். டேம் கட்டு, அதுக்கு தான் டேம் கட்டினானுங்க. அத்தனை டேம் கட்டினா பருத்தி விளைவிச்சான், ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போனால் 100 ரூபாய்க்கு பருத்தியை நம்மகிட்ட அடித்து வாங்கிடுவான். இப்போ விவசாய சட்டம் வந்திருக்குல்ல, அது மாதிரி கார்பரேட்டு அடித்து வாங்குவான். அது மாதிரி அப்போல்லாம் சட்டம். அப்போ கவர்மெண்ட் யாருது? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுது. யார்கிட்ட கம்மி ரேட்டுக்கு விற்க வைப்பான்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வைப்பான். பருத்தியெல்லாம் வாங்குவான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதை வாங்கிட்டு போய் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் 10,000 ரூபாய்க்கு துணியாக நெஞ்சு கொண்டு வந்து நம்மகிட்டே விற்றுருவான். அப்போ விற்றா என்ன ஆகும்? நம்ம ஊரில் உள்ள கைத்தறி நெஞ்சிக்கிட்டு இருந்தால அந்த தொழிலாம் அடிப்படும். விவசாயிகிட்ட கம்மி ரேட்டில் அடித்து வாங்கிடுவான். அதை அங்கே போய் நெஞ்சு மெஷின்லாம் வச்சு அதில் நெஞ்சு கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணுவான். சேல் பண்ணும்பொழுது என்ன ஆகும்? மெஷினில் நெய்கிறான்ல, நம்ம கையில் நெஞ்சிக்கிட்டு இருப்பான். எது குவாலிட்டியாக இருக்கும்? ரேட் எது கம்மியாக இருக்கும்? எல்லோரும் அதை வாங்குகிறான். நம்ம ஆளுங்களுக்கு என்ன கிடையாது? வேலை போச்சு, நிறைய பேர் வேலை இல்லை திண்டாட்டம். இதெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பிரிட்டிஷ் இதில். அப்போது பொதுக்கல்வி வந்தது நல்ல விஷயம். இந்த மாதிரி விஷயம்லாம் என்னது? நெகட்டிவான விஷயம். இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் என்னென்ன இன்னும் சட்டம்லாம் கொண்டு வருவானுங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட், இது எல்லாத்தையும் டீட்டெயிலில் பார்க்க. ஓகேவா? இப்போ அவுட்லைன் 3ஐயும் பார்த்துட்டோமா? இந்திய வரலாறுனா என்ன? நேற்று வராதவங்க அந்த 2 வீடியோ போட்டிருப்பேன், பார்த்து காமிச்சிட்டியாமா அந்த பொண்ணுக்கு? பார்த்துருங்க நாளைக்குள்ள. இந்திய வரலாறுனா என்ன? இந்தியானா எந்த நிலப்பகுதி? சரியா? பண்டைய கால இந்தியா எதுலேருந்து எது வரைக்கும், அதில் உள்ள பிரேக்கப்ஸு. இடைக்கால இந்தியா எதுலேருந்து எது வரைக்கும், அதில் உள்ள பிரேக்கப்ஸ், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம். அப்புறம் நவீன கால இந்தியா. அப்புறம் என்ன விஷயம்லாம் நடக்கும் நம்ம ஊர்லேயே. நமக்கு இந்த சமூக பிரச்சனைலாம் நடக்குதுல்ல, இந்த சதி இதெல்லாம். நம்ம இந்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து பணம் இருக்கிறவன் யூரோப்பியன்ஸ் வரால அவங்க கூட தொத்திக்கிட்டு போய் என்ன பண்ணுவானுங்க, அங்கே யூரோப்பில் போய் படிப்பானுங்க. இந்த பணக்கார பசங்களே அங்கே படிக்கும்பொழுது பார்க்குறான், அங்கே எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. என்னடா நம்ம ஊரில் என்னமோ மனிதர்களை இப்படி கொடுமைப்படுத்தி வைக்கிறானுங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்களே தான் யார் இங்கே இந்த அடிமை முறையை உருவாக்கி மூடப்பழக்க வழக்கத்தெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கான். அவன் குடும்பத்தில் உள்ளவன் தான் யோசிக்கிறான். ஏன்னா அவன் தான் எங்கே போகிறான்? ஃபஸ்ட்டு அவன் கூட தொத்திக்கிட்டு அங்கே போவான் யூரோப்புக்கு. அங்கே போய் படிச்சுட்டு பார்த்துட்டு வந்து இங்கே வந்து சிந்திக்கிறானுங்க. ராஜாராம் மோகன் ராய், தாதாபாய் நவ்ருஜி, இன்னும் நிறையா சீர்திருத்தவாதிகள்லாம். பெரியார் விட்டுருங்க, அவர் பின்னாடி லேட்டர் வரவர். பெரியார் அம்பேத்கர் கதையெல்லாம் அப்புறம். அவங்கெல்லாம் கீழே இருந்து, பெரியார் கூட உயர்குடி தான், அம்பேத்கர்லாம் கீழே இருந்து வந்தவர். பெரியாரும் கீழே தான், அவர் 2வது அடுக்கு ஜமீன்தார். அவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான் ராஜாராம் மோகன் ராய், அவர் முதல் அடுக்கு. அவர் இன்னும் நிறைய பேர்லாம். யார் முதல் அடுக்கு? பிராமணர்கள். அதில் நல்ல பிராமணர்களாக இருக்காங்க. அவர் அவங்களுடைய அண்ணிலாம் பாதிக்கப்பட்டதெல்லாம் பார்க்குறாரு. அவர் தான் சதிக்கு எதிராக சட்டம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவார். அது மாதிரி தொழிலாளர் பிரச்சனைக்கு, எல்லா தட்டு மக்களுக்கும், பெண்களுக்கு பிரச்சனைக்கெலாம் சட்டம் கொண்டு வரதுக்கு, சீர்திருத்தம் கொண்டு வரதுக்கு போராடினவங்க யார் சார் அப்படின்னா அம்பேத்கர் வடக்கில், இங்கே பெரியார். இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. இவங்களாம் முக்கியமான ஆள். அவங்கள தான் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர்கள்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாத்தையும். அதே மாதிரி பெண்களுக்காக போராடின பெண்கள்லாம் இருக்காங்க. ஸ்கூலுக்கே போகக்கூடாது அப்படின்னவங்க முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து ஸ்கூலு காலேஜுக்கு போவாங்க. யார்?
யார் சத்தமா? தமிழ்நாட்டில் சொல்கிறேன். முத்துலட்சுமி ரெட்டி போவாங்க அவங்க. அப்புறம் மூவலூர் ராமாமிர்தம். அப்புறம் வடக்கில் தான் அவங்களாம் நீங்கள் சொல்கிறாங்களாம் சாவித்திரிபாய் பூலே. அவங்க படிச்சுட்டு அவங்க பெண்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். இப்போ நீங்கள் வந்து உட்காந்துருக்கிற ஸ்டேஜு பயங்கரமான இடம். அதுக்கு நிறைய பேர் போராடி இருக்காங்க. அதுக்கு வரலாறு தெரிஞ்சால் தானே. நீங்கள் வட இந்தியா போயிட்டு வந்தீங்கன்னா தெரியும். எல்லாருமே ஆண்களும் நீங்களாம் போயிட்டு வரணும். அங்கே அவன் பாருங்கள் அந்தந்த கட்டமைப்பில் அவன் பாட்டில் அங்கங்கே இருப்பானுங்க. பெண்களோட நிலைமை ரொம்ப மோசம். ஏன் வட இந்தியாவிலேருந்து வந்தாங்களா அங்கே பெண்கள் அவங்க வீட்டை போய் பாருங்கள். சிட்டி முக்காடை போட்டு அந்த அம்மா பாட்டில் இருக்கும். அவங்க பொண்ணுங்களாம் நம்ம ஊரில் ஸ்கூலுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு மெட்ரிகுலேஷன் போயிட்டு மாடர்ன் ஆகிருப்பாங்க. அவங்க வீட்டை அவங்க அம்மாவை போய் பாருங்கள். அவன் முன்னாடி போயிட்டு இருவான் மிரட்டிக்கிட்டு இந்த அம்மா முக்காடு போட்டு இப்படியே போயிட்டே இருக்கும். எல்லாம் அடி உத தான். வட இந்தியா ஃபுல்லாக கதையாக தான். அங்கே போய் பாருங்கள். இன்னும் அவன் இன்னும் முன்னேறலை. இங்கே அதெல்லாம் பண்ணாங்க. பெரியார் இருக்கார் இல்லையா, அவரோட தொண்டர்கள் வராங்க. அவங்க பெரியார் நினச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கானுங்க. அது பொறுக்க மாட்டேதான் என்ன பண்ணுறானுங்க இவனுங்க. அவனை எப்படி விடக்கூடாது, போய் புரட்டியும் கிளப்பி விட்டு என்ன பண்ணுறது, காலி பண்ணுறதுக்காக போராடிட்டு இருக்கிறானுங்க அவனுங்க ஒரு குரூப். சரி, அதெல்லாம் பார்ப்போம் என்னன்ட்டு. இதோட அவுட்லைன் முடிஞ்சுது. நாளையே புக் எடுத்துக்கலாம். 6th ஸ்டார்ட் பண்ணுவோம். பண்டைய கால இந்தியாவை டீட்டெயிலாக பார்ப்போம். அதில் நிறைய பொய்யும் புரட்டி சொருகிருப்பானுங்க. நீங்களே எடுத்து படித்தாலும் புரியாது. அது கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கு. படித்து கதையெல்லாம் சொல்லிட்டு வரேன். சரியா? ரைட், நாளைக்கு பார்ப்போம்.